ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சதுர்வேதி சாமியார் மீது வழக்கு பதிவு என்ற அன்னை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலியல் வழக்கில் ஆஜராகாத பிரசன்ன வெங்கடாச்சாரியார் சதுர்வேதி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செயலர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, இந்த வழக்கின் பின்னணி, முழு விவரங்கள். வணக்கம். பிரசன்ன வெங்கடாச்சாரியார் சதுர்வேதி என்பக்கூடிய சாமியார் மீது பாலியல் வழக்கு தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக ஆஜராகாத இருந்த காரணத்தினால் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் இவர் மீது புதிதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு தொழிலதிபரின் மனைவியை கடத்தி அவர் பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்பட்டது. இது தொடர்பாக சாமியார் உட்பட 7 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு நீதிமன்ற விசாரணைக்கு சதுர்வேதி சாமியார் ஆஜராகவில்லை எனவும் தொடர்ச்சியாக இவர் பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் குற்றவாளியாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். பல முறை அவருடைய வீட்டிற்கு போலீசார் சம்மனும் அனுப்பியிருக்கிறார்கள். இதுவரை அவர் போலீசார் விசாரணைக்கும் சரி நீதிமன்ற விசாரணைக்கும் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பிடியாணை அழைத்து மீண்டும் அவரை உடனடியாக கைது செய்ய இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.